வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். டீலை பொறுத்த வரைக்கும் டீல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை அது இல்லையா, டீல் இல்லை, அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இருக்கா இல்லையான்றதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இல்லை அப்படிங்கிறத எப்பயும் சொல்கிறோம். இருக்கு அப்படிங்கிறத எப்பயா சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் கழிச்சு வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் சொல்லுவான். 3 வருஷம் கழிச்சு கூட வருமானு தெரியல. தெரியலங்க. சரி, ஓகே. ஆனால் இப்போதைக்கு என்னென்ன வந்து அன்லாக் ஆயிருக்கு, சாம்சங் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான டீல்ஸ் வந்திருக்கு. எனக்கு ஐஃபோன் 17 மேலே இன்னும் கூட சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குன்னு. ஆனால் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எப்படி ஐஃபோன் 17 வரும்? ஆமாம், ஏன்னா எப்பயுமே அமேசானில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 கூட வரல, ஐஃபோன் 15 தான் வந்து. ஆமாம், இந்த வாட்டி பார்த்தா ஐஃபோன் 17 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இது நத்திங் ஃபோன் 3. ஏன்னா அது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக ஒரு சில நியூஸ் பார்த்தோம் இல்லையா, குளோபல் யூனிட்ஸ் எல்லாமே இங்கே வந்து விற்கிதுன்னு. ஸோ அது கூட இருக்கலாம். அதுவும் என்ன இருக்குது, 43,000 ரூபாய்க்கு அமேசானில் போட்டுருக்காங்க. அமேசானும் காட்டுறேன். நேற்று ஏன்னா டேஷ் எல்லாம் போட்டுருந்தது, இப்போ வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஐஃபோன் 17 வந்து நேற்று நீங்கள் 80ன்னு பார்த்துருப்பீங்க. ஆமாம், இப்போ வந்து 7 போட்டு எக்ஸ் மார்க் போட்டிருக்கானுங்க. நான் உங்களுக்கு அப்படியே என் ஆசை 17 போடுவோமா? நம்ம ஆசை தானே, நம்ம போட்டுக்கலாம். 70900 வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்டார் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த ஸ்டார் என்ன அப்படின்னா நிலப்பத்திரம், வண்டி டாக்குமெண்ட்டு. ஏண்டா வண்டி டாக்குமெண்ட்டுக்கு இல்லாமல் காசு தராங்க? ஆனால் ஐஃபோன் 16 இதுக்கு முன்னாடியே 54, 52க்குலாம் வந்துச்சு. 52 அதுதான் நம்ம பார்த்தது. ஆனால் டீலுக்கு முந்தின நாள் நைட்டு, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை நைட்டு முழிச்சிருக்கிற பழக்கம் இருக்கோ, டீலுக்கு முந்தின நாள் நைட்டு, நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வருது இல்லையா, அதுக்கும் முந்தின நாள் நைட்டு 12 o'clock முன்னாடி சில சமயங்களில் ப்ரைஸ் எல்லாம் ரேண்டமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். இவனுங்க ஒர்க் பண்ணுவானுங்க பேக்கில். அப்போ என்ன எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் கூட என்ன சொன்னார்னா, ஐஃபோனோட ஆக்சுவல் ப்ரைஸ் 12 mini வரும்போது இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 35 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ். ஏன்னா நான் வாங்கினதே 40K வாங்கினேன்னு நினைக்கிறேன், 128. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் இங்கே 40K வாங்குறேன் இல்லையா, 38K அவைலபிளாக இருந்தது. டீலே ஆரம்பிக்காதப்ப. ஓகே ஓகே. ஸோ சில சமயங்கள் இருக்கும், ரொம்ப தீவிரமாக ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் வேணா அப்படி வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி ஃபோன் வந்து எனக்கு கேட்டால் இப்போதைக்கு ஸ்கிப் அண்ட் மூவ் ஆன் தான் இருக்கலே பெஸ்ட்டு. அப்படியும் இல்லை, என் கையில் இருக்கிற ஃபோன் சுத்தமாக செத்து போச்சு ப்ரோ, வேறு வழியே தெரில அப்படின்னா வேறு வாங்கி தான் ஆகணும். அப்போனா வேறு வழியில் வாங்கிக்கோங்க. ஆனால் யாரும் கட்டாயப்படுத்த. ஏன்னா நேற்று ஐஃபோன் வந்து வேறு ப்ரைஸில் இருந்துச்சு, அதனாலே இப்போ ஒரு வாட்டி ஆமாம் நோட்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாம்சங் பக்கம் போயிடுவோம். ஏன்னா சாம்சங் மேலே லாஸ்ட் டீல்லையே பெரிய கிரேஸ் இருந்துச்சு, நிறையா பேர் அங்கே தான் இல்லை. எப்படின்னா S25 சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. S25 சீரிஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, S25 அல்ட்ரா மட்டும் அமேசானில் இருக்குது. ஸோ இப்படி தான் இருந்தது. அல்ட்ரா யார் வச்சிருக்கான்றது தானே இது, அமேசான் அடிச்சு வரைக்கும் எழுதிருந்தான். அல்ட்ரா வந்து CXல வச்சிருக்காங்கடா. சரி, ஓகே. கேலக்ஸி S25 வந்து உங்களுக்கு 58. போன தடவை 56,999 இருந்தது, 128GB. ஆனால் ஒரு ட்விஸ்ட் தெரியும்ல, 56,999க்கு இப்போ இல்லை, ஒரு 2 monthsக்கு முன்னாடியும் அதான் மாதம் டீல் வருது. அப்போ 256 இருந்ததுடா. ஆமாம், நான் கூட சொன்னல, ஏதோ கூப்பன் வந்துருந்தது, அதை போட்டுக்கிட்டா அது 48ல சொன்னீங்க. 12 ரூபாய்க்கிட்ட குறையும். அதுக்கப்புறம் ஏதோ கார்டு ஆஃபர் போட்டால் நல்லாவே குறைஞ்சதுங்க. ஆனால் இது 48க்குலாம் ஒரு சிலர் வந்து வாங்கினாங்க. சரி, எதுக்குன்னா இப்பயும் இந்த ஃபோனை தலை சிறந்த ஃபோனாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கணும்னா Vivo S2ன்னு ஒரு ஃபோன் வருது. அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் கிட்ட வரும். 7360 ப்ராசஸர். 42,000 ரூபாடா. 42? சரி, வேற ஏதாவது 50,000 ரூபா ஃபோனை கூட எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா S25 தலை சிறந்த ஃபோனாக தான் தெரியும். வேற 50,000 பார்த்துக்கிட்டு நம்ம இதை வேணால் ஈடு கட்டிக்கலாமே தவிர, ஆனால் ப்ரைஸ் ஏறி. S25 FE வந்து உங்களுக்கு 48 ரூபா போட்டிருக்கானுங்க. ஆனா இது ஹைலைட் பாரு, இதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கான். போன தடவை பிரைஸ் வந்து ஸ்டார் போட்டு கிடையாது, ஸ்டார் போட்டு 5 ரூபாய்க்கே உங்களுக்கு S25 FE. அதாவது 45,999க்கு 128GB S25 FE இருந்தது கார்பரேட் ஆஃபர்ல. திரும்பியும் இது வந்து திரும்ப பார்த்து மனப்படமே ஆயிப்போச்சு. அதே 45,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 256 கிடைச்சது கார்பரேட்ல. சாம்சங் கார்பரேட் இருக்குல்ல, அதுல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 256 அப்ப கிடைச்சது. இப்ப கிடைக்குதாங்கிறது எனக்கு தெரியல. உங்க நட்பு வட்டாரத்துல யாராவது டெக் கீக்ஸ் இருந்தாங்கன்னா, யாரெல்லாம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி கார்பரேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்ப்பாங்களோ அவங்க மூலமா நீங்க திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எஸ். அப்புறம் கேலக்ஸி A36 அது வந்து உங்களுக்கு 27,000 ரூபாய்க்கு. இது கம்மியாலாம் ஆகலையே. A56 32,000 வித்துச்சு. சரி, ஓகே. A56 வந்து 30,000 வந்துச்சு. 32,000 ரூபாய்க்கு வித்தவுட் ஆஃபர் வித்துட்டு இருந்தது. ஆமா, நீங்க கார்டு எல்லாம் போட்டு சப்போஸ் திடீர்னு பார்த்தா கார்டுக்கு 2,000 ரூபாய்லாம் வரும். அமேசான்ல எப்படின்னா, அமேசான்ல A56, ஃப்ளிப்கார்ட்ல A36. இதையும் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியலங்க. எந்த ஃபோன் லான்ச் சேனல் பார்த்தாலே தெரியல தான் இருக்கு. இப்போதானே நம்ம ஸ்பைடர்மேன் படத்துக்காக அங்கே போய் குரோமா ஸ்டோரை போய் நோண்டி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே A57 அற்புதமாலாம் இருந்தது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. கையில் எடுத்து பார்த்தா நல்லா தாங்க இருந்துச்சு. நம்மி பையன் நினைச்சேன். பக்கத்துல S26 நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உடனே A57 எடுக்கிறோம்.
பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. முன்ன லைட் வெயிட்டா இருக்காது, அதாவது சட்டி மாதிரி இருக்கும். டைமென்ஷன்லாம் சொல்றாங்க ஓரளவுக்கு. இல்ல ஆனா இன்னும் நோட் பண்ணல, A57ஓட டைமென்ஷன்ஸ் வந்து இந்த தடவை ரொம்பவே ஃபேவரபிளா இருந்தது. எப்பயுமே சாம்சங்கோட எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வைடா இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் ஹெவியா இருக்கும். A55லாம் ஹெவியா இருக்கும். A55 வந்து கையில எடுத்தனா டேய் என்னடா இது, அது ஒரு ப்ரீமியம்னஸ், அது உண்மை. ஆனா டேய் என்னடா மனசாட்சியில இவ்வளவு வெயிட்டாடா, பாக்கெட்ல வந்து நாடா இல்லன்னு வை, டவுசரை கழட்டி விட்டுரும் நடு ரோட்ல. ஈவன் பெசலும் எனக்கு டீசெண்டா இருந்த மாதிரி தான். ரெடியூஸ் ஆயிடுச்சு. பெசலும் டீசெண்டா இருந்துச்சு, போனோட ஃபார்மும் நல்லா இருந்துச்சு. யாராவது A சீரிஸ் ட்ரை பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா A57 50,000 ரூபாய் கிட்டலாம் இருக்கு. இல்ல அது அதிகம், அது 50,000 ரூபாய் கிட்டலாம் இல்ல, அதுக்கு மேல. நம்ம அது அப்படி பாக்கும்போது இப்போ உங்களுக்கு S25 நல்லா இருக்கு பாத்தீங்களா? S25 மாசு, A36 வந்து 28,000 ரூபாய் ஆஃபர்ல 27,000 ரூபாய் அப்படின்றதும் மாசு. அப்புறம் A36 விட A56 வந்து அமேசான்ல 32 போன தடவை வந்துச்சு. இந்த தடவை என்ன நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் ஒருத்து 32 வந்ததுக்கு கார்ட் ஆஃபர் போட்டு ஒரு சில 30க்கு வாங்கினாங்க. ஸோ அதுவும் நல்ல டிவைஸ் தான். ஆனால் என்ன ஹைலைட்னா 128GB மாடலாக இருக்கும். அதுவும் மைண்ட் வாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க 256 தான் போய் ஆகணும். ஒரு சில 512 தான் போய் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் 256 யூஸ் பண்ணிட்டு 128 வாங்கினீங்கன்னா இருக்கிறதே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கரெக்ட் தான். அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கம்மி காசுல இருக்குன்னு 26 அல்ட்ரா 13,000 ரூபா. ஹாய் இல்ல கம்மி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1,30,000 அதெல்லாம் அதை பத்தி பேச வரும்ல. ஆனா S26 பிளஸ் மேல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு. இப்பயும் அவங்க எக்ஸ்மார்க் போட்டு வச்சிருக்காங்க. அது 73க்கு வந்துச்சு. நடுவுலயே வந்து 73க்கு வந்துச்சு. ஏன்னா அதோட லான்ச் ஆவர் பாத்தீங்கன்னா 1,20,000 கார்டு எல்லாம் போட்டு 1,10,000க்கு வாங்கலாம். அதான் 10,000 மைனஸ் ஆகும். அதனால அவன் ஒரு 70-75 வந்தானா கில்லர் டீல். என்ஜாய் போட்டுருங்க யோசிக்காம. அப்புறம் கேலக்ஸி A37 உங்களுக்கு 30. சரி இதெல்லாம் ஸ்கிப் அது 2 ஸ்கிப். அது நல்ல போன். ஆனா இந்த பிரைஸ்க்கு நீங்க அதை வாங்குவீங்களா இல்ல அதே பிரைஸ்ல இருக்க வேற பீஸ் வாங்குவீங்களா? இவனுக்கு ரெண்டு பேரும் ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. S25 Edge மற்றும் S25 Plus இன்னும் போடாம வச்சிருக்கானுங்க. அது போன தடவை பிளஸ் வந்து நல்ல பிரைஸ்க்கு தான் வந்துச்சு. ஆமா எட்ஜ் வந்து அற்புதமான பிரைஸ்க்கு வந்துச்சு, 56,500 அண்டர் 60. எட்ஜ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிஜமா சொல்றேங்க, வாங்கிட்டு வந்து உங்களுக்கு 128 கிடையாதுங்க, அடிச்சாலே 226 தான். ஆமா பிளஸ்லயே அது பிளஸ்லயும் 226 தான். இப்போ இமேஜின் பண்ணி பாரு, எட்ஜ்ல வந்து 512 யாராவது வாங்குறாங்கன்னு வைப்போம். 512 வாங்கிட்டு இப்போ கார் பிளஸ் போட்டாங்கன்னு ADLD, அவ்வளவுதான். ஒரு பிரீமியமான டிவைஸ்ல செட் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான், ஜாலியா வச்சுக்கலாம். எங்கால விக்கி ப்ரோ பாருங்க, நத்திங் கூவிட்டு இருப்பாரு. அவரே பார்த்தா இப்போ சாம்சங்க்கு பொரட்டுன்னு கம்பு எடுத்து சுத்துறாருன்னா காரணம் என்ன? ஸ்பைடர்மேன். சாம்சங் கேலக்ஸி S25 Edge. அதுவும் ஒன்று ஸ்பைடர்மேன்ல வந்துச்சு பார்த்தல எல்லா இடத்துலையும். திரும்புற பக்கம்லாம் சாம்சங், எல்லா இடத்துலையும். எங்கே பார்த்தாலும் பனிஷரோட வண்டியில் பார்த்தா மேப்புக்கு அதுதான், ஸ்பைடி ஆப்புக்கு அதுதான், எங்கே பார்த்தாலும் அதே தான். எங்கே பார்த்தாலும் அதான். கீழே வேற போட்டு கட்டினாங்களே Fold 7 பொட்டேர்னு விழுந்துச்சு, அதெல்லாம் வர பண்ணானுங்க. ரோடில் பார்த்தா உங்களுக்கு BMW இருந்துச்சு. அங்கங்கே கொலாபரேஷன்லேயே உயிர் வந்திருக்கானுங்க. பட்டம் ஃபுல்லாக கொலாபரேஷன் தான். ஆமாம், அப்படி பண்ணாதாங்க ஓடும். இல்லை காசு ரொம்ப ஒரு கேட்டகரி காணும். ஏன் அவன்ல ஏதாவது டீல் இருக்கா? இல்லை ரிவீல் ஆயிருக்கு, காட்டுறேன். இது நல்ல, இது A7 Pro வந்து இப்போ 13,500 ரூபாய்க்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நிலைமைக்கு நல்ல ஃபோன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்லலாம். அப்புறம் Redmi Note 14 Pro Plus இருக்கு அவ்வளோதான். 29,000 அதிகம்டா. அடுத்து போ அப்படியே, அவ்வளோதான் இருக்கு. அது நல்ல டீல். அப்போ எவ்வளோ திரும்ப 25,000 ரூபாய்க்கு வரும்போதே நம்மளாம் வந்து வேற இன்னும் நல்ல ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லை நான் என்னன்னு எதிர்பார்த்தா Xiaomi இருக்கும், Xiaomi 17T இருக்கும், இல்லை Redmi தம்பி அதெல்லாம் அமேசான் பா. இல்லை இதில் வரலங்கிறேன். இதில் எப்படி வரும்? வந்ததுன்னா கம்பியான வண்டி தான், மாற்றி செண்டை போட்டுப்பாங்க. சரியா? ஆக மொத்தம் இந்த டீல் நத்திங் வேணா ஓப்பன் பண்ணு, ஏதாவது வந்திருக்கான்னு பாரு. அவன்கிட்ட எதுவும் வரல, இன்னும் ரிவீல் ஆகலை, எல்லாம் இதுதான் இருக்கு. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்து அமேசான் அப்படியே காட்டிடுறாங்க. அமேசானில் வந்து இதுலயும் அதே தாங்க, போன டீலுக்கு வந்த மாதிரி சாம்சங் கேலக்ஸி. என் ஆசை மறுபடியும் சொல்றேன், 79,999 ரூபாடா. ஓகே, 80K அல்ட்ரா பேஸ் 256 12GB RAM. ஆமா 1226. நிறைய பேர் ஹாப்பியா இருப்பீங்க. ஆமா இதெல்லாம் வந்து இப்போதான்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா 18,000க்கு வந்து கார்டு ஆஃபர் லைட், அதை லான்ச் ஆஃபர் தான் போட்டு வச்சிருக்கானுங்க. A7 Pro ஃப்ளிப்கார்ட்ல கம்மியா இருந்துச்சோ? ஆமா, அங்க 13,500 ரூபாய், இங்க 14,500 ரூபாய். அதுக்குன்னா அங்க வாங்குறது தான் புத்திசாலித்தனம். கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க சரியா? நாடு சி என்னல இது M41 வந்து நம்ம 23க்கு பார்த்தோம்டா ஆஃபர்ல. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்களா F70 Proவா? ஆமா, அதுவும் இதே ஃபோன் தானே. அது வந்து இதை விட 2,000 கம்மியா வரும்னு நினைக்கிறேங்க. சரி, நல்லா கம்மியா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு, அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா? கார்டு ஆஃபர் இல்லாம அதை வாங்கிக்கலாம். ஆமா, Realme Narzo 100X இதெல்லாம் நம்ம இப்பதான் ரீசெண்டா கவர் பண்ணிருப்போம். 8000 mAh பேட்டரி பிரைஸ் தெரிஞ்சிருக்காதான், அவ்வளவுதான். நேற்று பேசியிருப்போம். OnePlus 13s வந்து இப்போ 50,000 ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் காலகாலமாக அந்த ப்ரைஸ்லேயே தான் இருக்குது. ஒரு வகையில் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏர்லைன் சந்தோஷப்பட்டுக்கலாம். 15R வந்து உங்களுக்கு 47,000. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து அப்படியே தான்டா இருக்கு, ரேட்டு எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. அதாவது iPhone 17 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாம் எதுவுமே நான் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை.
அதேதான் நிறைய பேர் நினைப்பாங்க. Xiaomi 17T வந்து இவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க 60,000. ஆனா ட்விஸ்ட் என்ன, முன்னாடி வந்து 55,000 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. சரிடுச்சுங்க. இப்போ கார்ட் ஆஃபரோட உங்களுக்கு வந்து லான்ச் ப்ரைஸில் விற்கிது. இங்கே பாருங்க பீஸ்ட்டு. நத்திங் ஃபோன் 3. அதுவும் ஆனால் ஸ்டார் போட்டு வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, 42,000. ஆமாம், சைடில் ஸ்டார் இருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு ஓகே. என்னடா இது 8GB-யா? ஊருக்குள்ள எங்கெல்லாமோ விற்காதெல்லாம் எடுத்துட்டு வந்து 8128லாம் இருக்கு. ஏய், இந்த வேரியன்ட்லாம் வரவே இல்லையே. என்னது இது 8128 அப்படின்னா 4B வருது. நிறைய பேர் ஏன் இதுக்கெல்லாம் போய் தூக்கிட்டு இருக்கேன். 12-26 16/12 தான் போல. அப்போ 128 வாங்கணும்னு சொல்லிட்டு 4B எதுவும் வாங்கி ஜோக் ஆகிடாதீங்க. சமல்ல, இது பிரில்லியண்டான லிஸ்டிங்டா. இல்லை அமேசான் சரி 8128 இருந்தானே, நத்திங் ஃபோன் 3 தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்களாம். கீழே இருக்க இதுக்கு இந்த ஒயிட் ப்ளூன்னு இருக்கிறதுக்குள்ள 4B-யோட இமேஜ் இருக்கு. சரி நீ இங்கே வா. வாங்கினா எதை வாங்குறேன்? இந்த 8128 தட்டு இப்போ உடம்பு கரெக்டா. 4B அதான் வாங்குறேன். சரி 4B வாங்குவோம், நல்ல ஃபோன் தான். பரவாயில்ல, இல்லை அப்படிலாம் சொல்ல. தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஏதாவது கார்டு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்சு 45,000க்கு 512 40,000க்கு பக்கத்தில் நீங்கள் 256 வாங்க முடியுற மாதிரி வரும், இப்படிதான் தோணுது. ஆனால் 8128 நான் ஆச்சரியப்பட்டேங்க. எப்படா இது எங்கள் ஊரில் இல்லாத ஒரு விஷயத்த உள்ள கொண்டு சொருகி இருக்க. பரவாயில்ல மாசம் நினைச்சா. நீங்கள் ஒன்ஸ் வாங்குறீங்க நத்திங் ஃபோன் 3 அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் டைம் எடுத்து நத்திங்கோ இல்லைன்னா அமேசானுக்கோ கால் பண்ணி பேசிட்டு வாங்குங்க. அட் யுவர் ஓன் ரிஸ்க் சரியா. அது ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வாங்கி அவங்களுக்கு புது ஃபோன் வந்துருச்சான், கமெண்ட்ல வேற சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி, இருந்தாலும் வந்து வரும்ன்றது பிரச்சனை இல்லைங்க. வாரண்டி கேட்டுட்டாங்களாம். அதுல 4 பேருக்கு வாரண்டி இருக்குன்ட்டாங்க, இன்னொரு 4 பேருக்கு வாரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜாலியா இருக்கு. இது என்னடா கணக்கு இது? அதனால கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா. நீங்க என்ன பண்ணுங்க, பிரைஸுக்கு அவன் ஒருத்தங்க அமேசானுக்கு கால் பண்ணி ஃபிளிப்கார்ட் பில் போட்டு கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா ஆர்டர் பண்ணிட்டு அந்த நாய்கிட்ட ஒரு வாரம் நம்ம கெஞ்சு கூத்தாடி பேசுறதுக்கு ஆர்டருக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசிடலாம். அதான்டா பெஸ்ட் ஐடியா. அது நீங்க அமேசானுக்கு கால் பண்ணி பில்ல ஃபிளிப்கார்ட் போட்டு கொடுங்க ப்ரோன்னு சொல்லி, எந்த பிரச்சனையும் இல்லை. அது வரும், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆமாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எதாவது டிவைஸ் வாங்குறீங்கன்னா டப்பா பில்லு இதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவாக பாதுகாத்துக்கோங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் இருக்கு, டவுன்லோட் போட போகிறாங்க. இல்லை சொல்கிறேன், இருந்தாலும் ப்ரொடெக்ட். ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்னு கேட்டு வாங்கிக்கோங்க அமேசானில். சரி, அதே மாதிரி ரெட்மி டர்போ 5 வந்து உங்களுக்கு 36,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதே ப்ரைஸ் தான். பட் ஓகே, ஏன்னா இவெல்லாம் வந்து உங்களுக்கு 226ங்க பேஸே. ஆமாம், 826. அதெல்லாம் 1226 வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த ரேமோட பவர் வந்து இப்போ இல்லை, காலம் கடந்து செல்ல கொஞ்சம் 41,000 ரூபா போட்டிருக்காங்க 1226. ஓகே, பட் ஆனால் ரெட்மி டர்போ 5 வந்து இந்த கும்பலுக்கு மத்தியில் அவன் ஒரு தங்கமாக இருக்கான். நல்லா, அதனால தான் SRK கூட இப்போ 17 வித்துட்டு அதுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் காசு சேவ் பண்ண மாதிரி ஆகிடும்ல. வாங்கினதே இப்போதான் இதை அதுக்குள்ளே பால் ஊத்துறது, அதுக்குள்ளே வித்துவிட்டு அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைடா. ஜாலியாக அப்படி சுவிட்ச் ஆகிட்டே இருந்தா வீட்டிலே என்ன சுவிட்ச் பண்ணிவிடுவாங்க. தம்பி போயிடுவா அப்படின்ட்டு. இது சூப்பர்ரா, சுதந்திரம் கிடைக்குதுடா உனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு என்ன பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இங்கே வந்துடுவேன். பரவாயில்ல, நல்லது தானே. அப்புறம் இங்கேயும் ஒரு 4 நாள் கழிச்சு வெளில போயிடுறானுல்ல, சுதந்திரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு. நான் கூட சரி அடுத்து இங்க இருந்து போறோம், சரி ஒரு ஆதரவா இங்க வந்தா ஒரு சோறு போட்டு பார்த்து பாருன்னு பார்த்தாங்க. சோறு தானே, பாயசம் சாப்பிட்றீங்க. ஐயோ, இது சுதந்திரம் இல்லை, இது பரலோகம். அங்க இருந்து அப்புறம் போரூர் பக்கம் பண்ணலாம் கிருஷ்ணா இருப்பான். ஜாலி தான். அவர் தானே, அவரே இன்னைக்கு சரி சோத்துக்காக இங்க தாங்க வந்தேன். நடப்பாங்க கிருஷ்ணா. பாவிகளா, நான் வாங்கிட்டு வந்த அந்த ஆவின் பிஸ்கட் மேல சத்தியமா பேசுங்களா. ஆமாங்க, நியாயத்தை சொல்லுங்களா. பிஸ்கட் ஒன்று வாங்கிட்டு வந்தாரு, நாங்க ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. நினைப்பாங்க வந்தது டீல் பார்க்க, இவனுங்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றோம், பகிர்ந்துக்கிறோம் இல்லையா. ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன், திரைப்படம் அற்புதமாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா குழந்தைங்களோட போறதுக்கான நல்ல படமா இருக்குடா. கெட்ட வார்த்தை எல்லாம் எதுவுமே ஜாலியா இருந்தது. கெட்டாத்தோன்னு வந்துச்சு அடிங்கும் அப்படின்னு டப்புன்னு வாயில அடிங்கன்னும் போதே போட்டுருவான். குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க, போயிட்டு பாக்குறாங்க அப்படின்ட்டு ஸ்பைடர்மேன் வந்து சல்க்குன்னு பறந்துட்டாரு. நல்லா இருந்துச்சுங்க. எதுவும் ரொம்ப டிசப்பாயிண்டடா அந்த மாதிரி என்னடா இது போர் அடிக்குது அப்படிலாம் இல்லை. ஓகே, போர் அடிக்கும், அது எல்லா நேரமும் அடிக்காது. ஒரு 2 சீன்ல எங்கேயாவது ஓவரா பேசுவாங்க, நமக்கு எப்படி இருக்கும்னா சித்தப்பு பொட்டியை திறந்து போல பாம்பு வெள்ளோட போறியா இல்லையா அப்படிதான் இருக்கும். பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ல கொஞ்சம் சோகமா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுல டெக்னிக்கலா காட்டின விஷயங்கள்லாம் இல்லடா, ஆல்ரெடி மார்வல் படத்தை பல வருஷமா பார்த்தவங்களுக்குலாம் அது கனெக்ட் ஆகும். நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், டேய் வெளியில வெயில்னு உள்ள வந்து உட்காந்தேன்டா, ஏன்டா என்ன படுத்துற. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு பெருசா ஆவாசா பேசுவாங்க.
அதுலயே பார்த்தா இன்ட்ரோல வரைக்கும் உங்களுக்கு என்ன பேசிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சரி Spider-Man வந்து நல்லா ஃபைட் எல்லாம் சூப்பர், ஸ்டண்ட் எல்லாம் சூப்பர், எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, எங்கால் வேற பாத்தீங்கன்னா பிக்சல் ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருக்காருங்க. அது கிரேட் அப்ளாஸ். அது அனைவரும் நம்பர் ஆஃப் வீடியோஸ்க்காக வந்திருக்குமோ சிவா பரணி. நல்லா யோசிச்சு பாரு, அது நம்பர் ஆஃப் வீடியோஸ்க்கு வந்திருக்கும்னு எனக்கு சந்தேகம். எனக்கு இவன் ஒருத்தன் தாங்க பிக்சலையும் மதிச்சு ஒரே மாசத்துல 7 வீடியோ போட்டிருக்கான். அவன் எதுக்காக அந்த அவார்டு கொடுக்கணும்னு கூட சொல்லல. நான் பேனர் போட்டு சொல்லிட்டான் சிவபரணி தான் வந்து வின்னர் அப்படின்ட்டு. இல்ல 3 பேர் என்ன வின்னர். கிஃப்ட்னு தெரியல, என்ன கிஃப்ட் தெரியல எங்களுக்கும், வந்தா தெரியும். ஆனா 3 பேர் வின்னர்னு போட்டிருந்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க தானே அண்ணன் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். எப்படியும் பிக்சல் போய் பிக்சல் வாங்கியிருக்காருன்னு தான். ஆனா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என்னடா இப்போ கூட பிக்சல் 5 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லான்ச்சர் போட்டு ரொம்ப ஆவாஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆமாங்க, நல்லா இருக்குல்ல. இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நாங்க அந்த கண்டிப்பா காட்டுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எஸ், அழகா அப்படியே இந்த பட்டன் அழுத்த வேணாம், அப்படியே லாக் பண்ணிட்டு ஜாலியாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள் முழுக்க பேட்டரி நிற்குதுங்க, ஒரே டயர்டாக இருக்கு. சரி ஓகே, இத்துடன் நாங்கள் அடுத்த டீல் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். வேற ஏதாவது இருந்தால் ஓகே பார்க்கலாம். வேற ஏதாவது இருந்தா அப்போ எதுவும் இருக்காது, போயிட்டு வரியா அப்படின்னு வாங்க. அப்படிதான் இருக்குங்க. சரியா, வரோங்க, பார்ப்போம். பாய்.